சீதா வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராங்க. "அருண் வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அருணும் வெளில வராங்க. "என்னாச்சு சீதா? ஏன் உங்க மாமா உங்க அக்காட்ட பேசிட்டு உங்க மாமா பத்தி எல்லாம்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்த பத்தியும் நான் பேசிட்டேன். இப்பதானே தெரியுது யாரு என்னன்னு சொல்லிட்டு. எல்லாரும் பத்தி இப்பதானே எனக்கு புரிய வருது. எங்க மாமா அப்பவும் படிச்சு படிச்சு சொன்னாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இவனும் மாத்தி பேசுறாளே, என்ன நடந்ததுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "இல்ல, நான் நீங்க காலையில பேசினப்பயே உங்ககிட்டயே வந்து மூஞ்சிக்கு நேரம் ஏதாவது பேசியிருந்திருப்பேன். சரி இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை நம்ம அக்காட்ட பேசிட்டு தானே வரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் போனேன். ஆனா அருண், உங்களை நான் என்னமோ நினைச்சேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருணுடைய அம்மாவும் கிச்சன்லேருந்து வெளில வராங்க. "என்னாச்சு சீதா? வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அக்கா பார்த்துட்டு வரேன்ட்டு இவ்வளோ தூரம் கோவமாக வர, என்னாச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்கள் பையன் பண்ணதுக்கெல்லாம் இனிமேல் இந்த வீட்டில் வாழணுமா வேண்டாமா அப்படின்னு தான் யோசிக்கணும் நான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சீதா இப்படியெல்லாம் பேசுகிற நீ? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற ஒன்றும் இல்லைம்மா, போய் அவங்க அக்காவை பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க அக்கா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் முத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க அக்காவும் மாமாவும் பேசுகிறதான உண்மையை நினச்சிட்டு நான் பேசுகிறது பொய்ன்னு நினச்சி ஏதாவது நினச்சிட்டு பேசிட்டு இருப்பாளா இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க அருண், எங்கள் மாமா பற்றி எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அக்காவை பற்றி நல்லா தெரியும். உண்மையை சொல்லப்போனால் எங்கள் மாமா வந்துட்டு முன் கோபி தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இது மாதிரி ஆள் செட் பண்ணிட்டுலாம் வந்துட்டு அடிக்கணும்ல அவருக்கு அவசியமே கிடையாது. பிடிக்கலையா மூஞ்சிக்கு நேராகவே அடிச்சுட்டு அடுத்த கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் பேசுகிறப்பே எனக்கு வந்துட்டு நீங்கள் பேசுனது முரண்படாக தான் இருந்தது. அப்போயே நான் கேட்டிருந்திருப்பேன். இருந்தாலும் வந்துட்டு தீர விசாரிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் நான் போய் எங்கள் அக்காவும் வர சொல்லிவிட்டு எங்கள் அக்காவை கூடவே வந்துட்டு மாமாவையும் வர சொன்னேன். நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பின்னாடி நின்று கேட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் விட்டு பிடிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாத்தியம்மா, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எனக்கே எதிராக அவன் நடந்துட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா இருந்ததெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை, இங்கே பாருங்க அத்தை, நான் எதையும் வந்து குத்தமெல்லாம் சொல்கிறக்கு இது பண்ணல. இவருக்கு அவருக்கு ஆகாம ஆயிடுச்சு. ஆனால் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமா இப்போ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் சொல்லப்போனால் அன்றைக்கி கூட செல்வம் அண்ணனுக்கு இவருக்கு வந்து தகராறாயிருச்சு. அப்போ கூட வந்துட்டு செல்வம் அண்ணனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி என்கிட்ட தான் வந்து சொல்லிட்டு போனாரா ஒழிஞ்சு ஏதோ அருண்கிட்ட வந்து வம்பும் பண்ணவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். அதனால் பார்த்து அவர் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் சொல்லிட்டு போனார். ஆனால் இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எங்கள் மாமா பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில். எங்கள் அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் எத்தனையோ விஷயத்தில் எத்தனையோ தடவை வந்து கோவப்பட்டிருக்காரு, பார்த்துருக்கோம். ஆனால் என் விஷயத்தில் அவர் அப்படி இருக்கிறதே இல்லை. எனக்கு தெரியும் எங்கள் மாமா பற்றி. இவர் தேவையில்லாமல் வந்துட்டு அவரை வந்து என் மூலமாக வந்து ஏதாவது பழி தீர்க்கணும்னு நினச்சி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அருண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. "தேவையில்லாம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்குங்க. நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, என்ன இப்படிலாம் நீ பேசுகிற? உங்கள் அக்காவுக்காகவும் மாமாக்காகவும் நீ என்ன தூக்கி போட்டுருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைங்க, நியாயம் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் அவங்க பக்கம் தான் நான் பேச முடியும். நீங்கள் நியாயமாக இருந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் நியாயம் இல்லைங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையை சொல்லி நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதோடு நான் நிறுத்திக்கல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காசுட்டுக்கும் போயிட்டு செல்வம் அண்ணா பார்த்து நான் பேசிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட இதை பற்றி நான் எதுவும் பேசலை. சரி, வேறு ஏதாவது பிரச்சனை ஏன்னா பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நான் வந்து என்கிட்ட வந்து சொன்ன நான் எல்லாமே வந்து நீ உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நீங்களே ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அருண்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. "என்ன, உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால் நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பிக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. "அருண், நீ பார்த்து பேசுடா" அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய அம்மாவும் திட்டுறாங்க. "என்னம்மா பின்ன என்னம்மா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவங்க மாமான்னு தூக்கி தலையில் வச்சு பேசிட்டு இருந்தா அப்போ எனக்கு இங்கே என்ன எனக்கு மரியாதை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு முத்து, எல்லாம் இங்கே வந்து உங்கள்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறதே கிடையாது. நீ உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானடா. சொல்லப்போனால் உனக்கு தானே ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். விட்டுருந்தா அங்கே பாருங்கம்மா, விட்டுருந்தா நேரம் அடி பெருசாக விழுந்திருக்கு, இவருக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும். அவ்வளோ தூரம் பண்ணிட்டு கடைசியில் தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு காரில் போய் வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்குள்ளே சல்லுன்னு அவ்வளோ கோவமாக வண்டி எடுத்துட்டு வந்திருந்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வந்துட்டு எங்கள் மாமா சொன்னார்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்கடா அப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு "இங்கே பாருமா, இல்லைம்மா, அது அங்கே வந்து அடித்த ஆள் எல்லாமே முத்துவோடைய ஆள் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தானுங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஓ, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தா எல்லாமே எங்கள் மாமாவுடைய ஆளுன்னு சொல்லி நீங்களே வந்து யோசிச்சுட்டு அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மீனாவும் பின்னாடியே வராங்க. "எனக்கு தெரியும், நீ வந்து இப்படி தான் வந்து உங்கள் மாமாக்காக சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து திட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும். சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க, முன்னாடியே வந்துட்டு சீதாட்ட என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுத்து சண்டை போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசலான்ட்டு வந்துருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா தாங்க இருக்கீங்க, கரெக்டாக வந்து முத்துக்கு தகுந்த மாதிரி தான் அமைச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க அருண், என் கண்ணு முன்னாடி எங்கள் அக்காவில் இப்படிலாம் பேசுகிற வேலையாக வச்சுக்காதீங்க. எங்கள் அக்கா மாமா பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? நேற்று வந்து உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் மாமா பற்றி? தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா அது உங்களோட வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் அதை குடும்ப பகையாக கொண்டுட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "இங்கே பாரு, உங்கள்கிட்ட எதாவது சொன்னாலும் புரியவே புரியாது. உங்கள் மாமா நல்லவர்னு உனக்கு நீ வச்சுக்கோ. எனக்கு எப்படி இருந்தாலும் அவன் வந்து கார் டிரைவர் தான், அவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "உனக்கு விருப்பம் இருந்தால் இரு, இல்லைன்னு நீ கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க அருண், இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "பின்ன என்னங்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எங்கள் மாமா தான் வசதின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன், என்ன பண்ண சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அக்கா, இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைக்கா, வாக்கா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சீதா, நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னத்துக்குக்கா நான் அமைதியாக இருக்கணும்? நியாயமாக இருந்தால்
மட்டும் தான் இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நான் மாமாவே வந்து திட்டி விட்டு கூட நான் வருவேன். ஆனால் அவர் பக்கம் நான் இருக்கிறப்போ இவருக்கு பேசுகிறதுக்கெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நான் எப்படி வந்துட்டு தலையாட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் கல்யாணம் பண்ணிட்டு அப்படிங்கிறக்காக இவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நான் வந்து அப்படியே பொறுத்து போகணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டு நடக்கவே நடக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு இப்போ நீ வந்து இந்த இடத்துல நியாயம் பேசுகிற இடமெல்லாம் இது கிடையாது, அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனையாகுது, அவர்கிட்ட சொன்னால் அவரும் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அருணும் வெளில போயிடுறாங்க. வெளில போனதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் கூட எடுக்கல, அப்படியே வந்துட்டு அருண்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனோன்னா சீதாவுடைய அம்மா, என்னடி மாப்பிள்ளைகிட்ட கோச்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின் என்னம்மா பண்ண சொல்கிறேன், மாமா பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தா, இதெல்லாம் கேட்டு நீ போக சொல்கிறியா, கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாண்டி, இங்கே ஒரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்காக இந்த மாப்பிள்ளை நீங்கள் பகச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எது வேணால் நான் சொன்னால் தாங்கிக்குவோமா, மாமா பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினேன், என்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதேச்சியே முத்து அந்த பக்கம் சைடில் வந்து கார் சவாரி விடுறக்கா வராங்க. சரி வந்ததே வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகிறப்ப கரெக்டாக வந்துட்டு அங்கே சீதா இருக்கா. சீதாவை பார்த்தோன்னே வந்துட்டு, என்ன சீதா இங்கே இருக்க, வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அதை அம்மா பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னங்க சீதா அங்கே போகாமல் இங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சத்யா வந்துடுறாங்க. சத்யா உண்மையை சொல்லு, என்னை வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தயங்கிக்கிட்டே ஆமாம் மாமான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவன் ஏதாவது சொன்னானா அவனையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமாங்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது அப்படிங்கிறக்காக எந்த உண்மையும் நீ மறைக்காத, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன், எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் நான் எடுத்து சொல்லுவேன், சொல்லு சீதா, என் மேலே வந்து உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருந்தால் என் மேலே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, உங்களை எப்போ பார்த்தாலும் தப்புன்னு சொல்லிட்டு ஜோடிச்சே பேசிகிட்டு இருக்கிறாரு, நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வந்துட்டு உங்கள் அக்கா அப்படி தான் அவங்க மாமாவுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அக்கா கூட நான் இங்கே வந்தது தெரியவே தெரியாது, அக்கா கூட எங்களை வச்சு நீ சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் இருந்து பேசினாலுமே அவர் வந்துட்டு அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே பகையை வச்சுக்கிட்டு உங்களை பழி வாங்கணும்னு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சீதா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்து நீ வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, என்னையை வச்சு சண்டை போட்டு பிரச்சனையாகி இங்கே வந்திருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ முதல்ல வீட்டுக்கு வா, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா வேண்டாம் மாமா, இப்போ இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் எங்கள் கோச்சுக்கிட்டு எங்கிட்ட தான் பேசுவார், வேண்டாம் மாமா விடுங்க மாமா, அவரே வந்து அழைச்சிட்டு போகட்டும், அவரே வரட்டும், கொஞ்சம் நாள் விடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் கேளு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சீதாவை கூட்டிகிட்டு முத்து அங்கே அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா அருணோடைய அம்மா இருக்காங்க. இருந்தால் எங்கம்மா அருண் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டியூட்டிக்கு போயிருக்கப்பா அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு அருணும் வந்துடுறாங்க. என்ன போகிற தெரிஞ்ச உனக்கு வர தெரியாதா, உனக்கு ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்து விடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போகிற அருண் தேவையில்லாமல் வந்துட்டு என் மேலே இருக்கிற பகையில் சீதாவை நீ வந்து அது இதுவும் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் சொல்லி நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு இல்லை, இங்கே பாரு என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்பே கரெக்டாக வந்து கை வச்சுக்கவும் செஞ்சுறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாரு சீதா, நான் உனக்காக பார்க்குறேன், கம்முன்னு கை எடுக்க சொல்லு சட்டையிலேருந்து சொல்லி சத்தம் போடுறாரு. அருண் கேட்காம அடிக்க பாயிறாரு முத்துவை.